நீங்கள் இந்த சம்மரிக்கு பார்த்தோம் கரெக்டாக. இதை மட்டும் எப்படி நார்மல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் கரெக்டாக. இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆமா ஆமா. ப்ரோ இந்த இது முடிச்சுட்டு இன்னொன்னு போடுறியா ப்ரோ? ஏன்னா இப்போ இது 10 நிமிஷம் முடிஞ்சிடும் இது. நான் பார்த்து போட்டுறேன். சரி ப்ரோ. நாளைக்கு காலேஜ் வருவியா ப்ரோ? நீ வரமாட்டா? வருவேன் வருவேன். ஸ்பெண்ட். சரி. ம். இப்போ இது வந்து நார்மலாக ஒரு இன்டகிரேஷன் பண்ணால் எப்படின்னு சொல்லி இதில் காமிச்சேன் ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா யூவி மெத்தடில் நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதுக்கப்புறம் யூவி மெத்தட்னு ஒன்று இருக்கு. வேணாம் வேணாம். அதுக்கப்புறம் யூவி மெத்தட்னு ஒன்று இருக்குது. யூவி மெத்தட்னா எப்படின்னா யூ பை வின்னு ஒரு மெத்தட் இருக்குது, யூ இன்ட்டு வின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ரெண்டு மெத்தடை வச்சு எப்படி சம் பண்ணுறதுன்னு பார்க்கணும் ஓகேவா. நான் அந்த ரெண்டு மெத்தடையும் ஒரே சம்மில் சொல்லித்தரேன் ஓகேவா. கேட்பானா? ஆ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட்டு. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஓகேவா. இப்படி கொடுத்துருக்கான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் இ பார் எக்ஸ் இப்படி கொடுத்துருக்கான். இதில் கொடுத்துட்டு ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிளாக இந்த மொத்தத்தையும் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான் ஓகேவா. எப்போவுமே நோட்டீஸ் பண்ணு, இந்த எக்ஸுங்கிறது மட்டும் தான் நம்ம மெயின் டேர்ம் ஓகேவா. எப்போவும் டிஃப்ரென்ஷியேஷனில் ஒரு எக்ஸ் இருந்தால் ஓகே, அதாவது மல்டிப்ளிகேஷனில் டிவிஷனில் ஓகேவா. மல்டிப்ளிகேஷனில் இங்கே ஏதாச்சும் எக்ஸ் இருக்கா, ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது மல்டிப்ளிகேஷனில், வேற இந்த இபார் எக்ஸ் தான் பிரச்சனை இல்லை. இபார் எக்ஸும் இதுவும் ஓகேவா. அப்போ இங்கே பாரு மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இந்த ஒரு எக்ஸ் இருக்குது ஓகேவா. அப்போ மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு எக்ஸ் இருக்குது, இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று பாரு அதே மாதிரி இங்கே நியூமரேட்டர்லையும் எக்ஸ் இருக்குது டினாமினேட்டர்லையும் எக்ஸ் இருக்குது, இது ஒரு பிரச்சனை. அப்போ மல்டிப்ளிகேஷன்லேயும் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது, அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி மேலைக்கில் டிவிஷன்லேயும் ரெண்டு எக்ஸ் இருக்குது, அது ஒரு பிரச்சனை ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மேலைக்கில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த எக்ஸோட பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்னா மேலே உள்ளதை யூன்னு எடுத்துட்டு கீழே உள்ளது மட்டும் பின்னு எடுத்துப்போம். அப்போ எப்படி எடுத்துப்போம்னா யூ இஸ் ஈக்குவல் டு மேலே உள்ளது மட்டும் 1 மைனஸ் எக்ஸு இ பார் எக்ஸ் இதை மட்டும் எடுத்துப்போம். விங்கிறத எக்ஸ் ப்ளஸ் இ பார் எக்ஸ் இப்படி எடுத்துப்போம் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இது இருக்கு. யூவி மெத்தட் நான் क्वेश्चनல கொடுத்துருவாங்க. இல்லை நீ தான் சம்ம பார்த்து நீ தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ் மல்டிப்ளேயர் இருந்துச்சுன்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் யூவி மெத்தட், ரெண்டு எக்ஸ் மேலே கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூ பை வி மெத்தட் ஓகேவா. கொஸ்டின் பார்த்தா கண்டுபிடிக்கணும் எல்லாமே ஓகேவா. சரி இப்போ மெயினாக ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, யூவின்னு தனியாக எடுத்துட்டியா. இப்போ இந்த யூவை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வியை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா. யூ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா யூ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது இந்த சைடு என்ன யூ போட்டுட்டேன். ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்னும் டிஃபரன்ஸ் பண்ணா எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது, ஜீரோ வந்துடும் கரெக்டாக ஜீரோ. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸை நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ நமக்கு இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த மொத்த டேர்ம்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் என்ன சொன்னேன், இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். என்ன பிரச்சனை, பவர் மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு ரெண்டு எக்ஸ் பவர் இருக்கு. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு எக்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணணும், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மொத்த டேர்மையும் தனியாக எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ் இ பார் எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல, இந்த எக்ஸ் இ பார் எக்ஸ் இந்த டேர்ம் இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு எக்ஸ் இருக்குது கரெக்டாக. இந்த டேர்ம் நான் தனியாக எடுத்துட்டேன். எடுத்துட்டு இதில் நான் இதை யூனும் இதை வீணும் வச்சுக்க போகிறேன் ஓகேவா. அப்போ எனக்கு என்ன இருக்கும், இங்கே எழுதும்போது யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, வி இஸ் ஈக்குவல் டு இ பார் எக்ஸ் கரெக்டாக. யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த யூ இது இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸல் இருக்குன்னா இது 1 ஓகேவா. இங்கே இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் 1. இ பார் எக்ஸ், இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் சேம் தான். இந்த மாதிரி இ பவரில் என்ன வந்தாலும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சேம் தான் வரும் ஓகேவா. சரி இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா இங்கே மல்டிப்ளிகேஷனில் தானே இருந்துச்சு, ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, யூ வி யூ இன்ட்டு வின்னு தானே இருக்குது. ஸோ யூவிக்கு ஃபார்முலா என்னன்னா யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் ஓகேவா. அப்போ இங்கே யூ என்னது, என்னோட யூ என்னது எக்ஸ் கரெக்டா. எக்ஸு வி டேஷ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இ பார் எக்ஸு ப்ளஸ் வி இங்கே இருக்குது இ பார் எக்ஸு. அடுத்து யூ டேஷ் என்ன 1 கரெக்டா. இதுதான் என்னோட யூவி கரெக்டா. இப்போ இந்த யூவி யாரோட டிஃபரன்சியேஷன், இவனோட மொத்த டிஃபரன்சியேஷன் கரெக்டா. இவனோட மொத்த டிஃபரன்சியேஷன் தான் எனக்கு இங்கே தேவை கரெக்டா. இவனோட மொத்த டிஃபரன்சியேஷன் தான் எனக்கு இங்கே தேவை கரெக்டா. அப்போ நான் இந்த டேர்முக்கு பதிலாக இங்கே கீழே என்ன போட்டுக்கலாம், இந்த மொத்த டேர்மையும் போட்டுக்கலாமா.
ம். அப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா ஜீரோ மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸ் ப்ளஸ் இ பார் எக்ஸ். இ பார் எக்ஸ் இன்ட்டு ஒன் வந்து இ பார் எக்ஸ் தான். ஸோ நான் எக்ஸ் பார் இ பார் எக்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டேன். கரெக்டாக? இப்போ நம்ம இங்கே பண்ணோம்ல, இது வந்து யூ இன்ட்டு வி மெத்தட். ஓகேவா? இது எதுக்கு பண்ணியிருக்கோம்னா, இந்த 2x மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா அதுக்கு பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக செம்ம மல்டிப்ளேயர் பழைய இருந்தாலே இந்த மெத்தட் தான் வருது. இப்போ நம்ம பழையபடி செம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இந்த இங்கே யூ பை வி இருக்குல்ல, இந்த யூ பை வி மெத்தட் கண்டினியூ பண்ண போகிறோம். சரி, இங்கே யூ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது? எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று ப்ளஸ் இ பர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பர் எக்ஸ் தான். ஸோ இங்கே எந்த பிரச்சனை இல்லை, டேரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூ பை வி தானே பண்ண போகிறோம். இந்த யூ பை விக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. யூ விக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? யூ பை விக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னா பி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இங்கே தான் அப்படியே எடுத்துருத வேண்டியதான். இங்கே வீனா என்னது? மேலே வீனா என்ன? எக்ஸ் ப்ளஸ் இ பார் எக்ஸா? எக்ஸ் ப்ளஸ் இ பார் எக்ஸ். மேலே நம்ம இங்கே பார்த்தோம்ல எக்ஸ் பார் எக்ஸ் ப்ளஸ் இ பார் எக்ஸ். ஓகே, இந்த ப்ளூ கலரில் பாரு. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் இ பார் எக்ஸ். அடுத்து யூ டேஷ்னா என்ன? ப்ளூ கலரில் ஜீரோ மைனஸ் இது. அப்போ ஜீரோ மைனஸ் எனி திங் மைனஸ் அதே தான். அப்போ என்ன போட்டுடலாம்? இந்த இடத்துல மைனஸ் போட்டுடலாமா? மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸ் ப்ளஸ் இ பார் எக்ஸ் போட்டோமா? இது கீழே என்ன வரணும்? இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்? வி சாரி வி யூ டேஷ் மல்டிப்ளை பண்ணணும். சாரி 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 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதுவும் இதுவும் மல்டிப்ளை ஆகும். ஓகே, சாரி, நான் மைனஸ் போட்டேன், மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? அதாவது எக்ஸ் இ பார் எக்ஸையும் இந்த விஐயும் யூ டேஷையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ யூ டேஷுங்கிறது என்னது? மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸ் மைனஸ் இ பார் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? இது என்னது? எனக்கு இங்கே நான் தெளிவாக எழுதிடுறேன், அதுக்கு மேலே எழுதிடுறேன். இது வந்து என்னோட வி, இது வந்து யூ டேஷ். ஓகேவா? இது வந்து யூ டேஷ். ஓகேவா? நான் இந்த மைனஸ் பண்ணவே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்கேயும் இங்கேயும் மைனஸ் போயிருச்சு. ஓகேவா? அதனால இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது வி யூ டேஷ் முடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அடுத்து மைனஸ், இந்த மைனஸ் இங்கே எழுதுறேன். இங்கே தான் வரும், நான் அப்படி கீழே எழுதுறேன். ஓகேவா? இடம் இல்லை. மைனஸ் யூ என்னது? ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பர் இஎக்ஸ். ஒன் மைனஸ் எக்ஸ் பர் இஎக்ஸ். பிராக்கெட் போட்டு எழுதணுமா? பிராக்கெட் போட்டு எழுதணுமா? ஆமா, ஏன்னா இது மொத்தமா ஒரு டேர்மா இருக்குல்ல. ஒன் மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸ். ஓகேவா? இது இது வந்து என்னது? யூ. இன்னொன்று நமக்கு என்ன வேணும்? இ பி டேஷ் வேணும். கரெக்டா? அப்போ இங்கே இருக்கு ஒன் பிளஸ் இ பார் எக்ஸ் இன்ட்டு ஒன் பிளஸ் இ பார் எக்ஸ் போட்டோமா? போட்டுட்டு இது மொத்தமா டிவைட் பை என்னது? இது மொத்தமா ஆய் இது மொத்தமா டிவைடட் பை என்னது? இது மொத்தமா டிவைடட் பை வி ஸ்கொயர். இங்க நமக்கு விங்கிறது என்னது? எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் இருக்கா? அப்போ என்ன எழுதிடணும்? எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டோம். கரெக்டா? இது வரைக்கும் எழுதிட்டோம், பண்ணிட்டோம். கரெக்டா? இவ்வளோதான் கொஸ்டின். அவ்வளோதான். இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இதை நீ மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுனால எழுதலாம், இல்லை அப்படியே வச்சாலும் பிரச்சனை இல்லை. மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுனால என்ன ஆகும் தெரியுமா? ஈஸி தான். இங்கே பாரு, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே வச்சா அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண மாதிரியே இருக்குல்ல. ஆமாம், ஆன்சர் நான் மல்டிப்ளை பண்ணி தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் தூக்கிட்டு போய் இங்கேயும் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும். கரெக்டா? இங்கேயும் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு முடியாது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இ பார் எக்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மே பண்ணியிருக்கேன். இந்த டேர்மையும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது எக்ஸையும் இந்த மைனஸ் இ பார் எக்ஸும் பண்ணுறேன். மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ் முடிச்சிட்டேன்னா அடுத்து இந்த இ பார் எக்ஸை கொண்டு போய் இதை கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுது? மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸும் சேர்ந்தா இ பார் டூ எக்ஸ். ஓகேவா? இ பார் எக்ஸ் இன்ட்டு இ பார் எக்ஸ் இ பார் டூ எக்ஸ். இங்கே ப்ளஸ் இ பார் எக்ஸ், இங்கே மைனஸ் இ பார் எக்ஸ். அப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் இ பவர் டூ எக்ஸ். மைனஸ் இ பவர் டூ எக்ஸ். இந்த மொத்த டேர்ம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் மொத்தமும் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்து செகண்ட் டேர்முக்கு வரேன். செகண்ட் டேர்ம் வந்து இங்கே பாரு, இது ஈஸியாக எழுதலாம். இது என்னவா இருக்கு? இது வந்து ஒன் இல்லை வேற தான் இருக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஒன்னை கொண்டு போய் ரெண்டுத்துக்கு கூட மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும்? ஒன் பிளஸ் இ பார் எக்ஸ். கரெக்டா? ஒன்னால இன்டூ மல்டிப்ளை ஒன் இன்டூ ஒன் ஒன். கரெக்டா? அடுத்த ஒன் இன்டூ இ பார் எக்ஸ். கரெக்டா? அடுத்த மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸ் இன்டூ ஒன் வந்து மைனஸ் எக்ஸ் இ பார் எக்ஸ். அதே தான். அடுத்து இந்த எக்ஸ் இ பார் எக்ஸ் இன்டூ இ பார் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் இ பார் டூ எக்ஸ். இது வரைக்கும் முடிஞ்சு.
கீழே அப்படியே தான் இருக்கும், கீழே எந்த சேஞ்சும் இல்லை. ஓகேவா? கீழே ஏன்னா அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது மேலே என்ன எப்படிலாம் பண்ண போறோம்னா போடுறது? காமனாக உள்ளதை மட்டும் வெட்டிட போகிறோம், அவ்வளோதான். இது எப்படி எழுதலாம்னா இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நம்ம என்ன சேர்த்து எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எப்படி எழுதலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ். எது ப்ரோ சொல்ற? எது ப்ரோ சொல்ற? இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ், அப்படியே வரிசை எழுதுறேன். மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இ பவர் டூ எக்ஸ் மைனஸ் இ பவர் டூ எக்ஸ். அடுத்தது மைனஸ் கொண்டு போய் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், மைனஸ் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ். கரெக்டா? கரெக்டா? இங்கே வெறும் எக்ஸ், இங்கே வெறும் எக்ஸ் வருது, டூ எக்ஸ் இல்லை, வெறும் எக்ஸ். ஓகேவா? ஆ, இப்போ பாரு, இங்கே மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் இருக்கா, இங்கே மைனஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ், இங்கே ப்ளஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் கேன்சலா. இங்கே மைனஸ் எக்ஸ் இ பவர் டூ எக்ஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் எக்ஸ் இ பவர் டூ எக்ஸ் இருக்கு கேன்சலா. மீதி என்ன மைனஸ் இருக்கு? மைனஸ் தான் கேன்சல் பண்ண முடியாதா ப்ரோ? பண்ணலாம் ப்ளஸ் அப்போ கூட. ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மட்டும் கேன்சல் பண்ண முடியும். இப்போ எனக்கு மீதி இருக்கிறது மூணே மூணு டேர்ம் தான். எந்த டேர்ம்லாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வர மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸு, அதுக்கப்புறம் கடைசியாக மைனஸ் இ பவர் டூ எக்ஸு, அடுத்து மைனஸ் ஒன்று, அடுத்து மைனஸ் இ பவர் எக்ஸ். 4 டேர்ம் இருக்கு. ஓகே, அவ்வளோதான், இதான் ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? இதுல இருந்து 2 மெத்தட் வந்துருச்சு. யூ பை வி மெத்தடும் போட்டோம், இது ஒரு மெயின் ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே இது ஒரு மெயின் ஃபார்முலா. இதை இங்கே போட்டிருக்கோன்னா இது ஒரு மெயின் ஃபார்முலா. யூவி மெத்தடும் போட்டோம், யூ பை வி மெத்தடும் போட்டோம். இது கேட்கறானா ப்ரோ எக்ஸாம்பிள்? ஆ? எக்ஸாம்பிள் கேட்பானா ப்ரோ? கேட்பான். நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருவோம். மேல ரெண்டு மேல ஒரு எக்ஸ் கீழ ஒரு எக்ஸ் தான் யூவி, மேல ஒரு எக்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணா யூவி. ஆமா, அத நம்ம கொஸ்டின் பார்த்து கண்டுபிடிச்சிடணும். கொஸ்டின் பார்த்து கண்டுபிடிக்கணும். வேற மேக்ஸிமம் இந்த யூனிட்ல எல்லாமே பார்த்துட்டோம், எல்லா மெத்தடும் இது எல்லாம். வேற சமமான பாப்போமா? பார்க்கலாம், காமிக்கிறேன். என்ன டைம் டேபிளே விடாம இருக்காங்க இன்னும் தெரியல. ஒரே நிமிஷம் ப்ரோ, ஃபோன் ஓகே. ஒரே நிமிஷம். ப்ரோ சொல்லு ப்ரோ. இந்த வாரம் ப்ரோ நாளைக்கு வரும்போது காலேஜ் பஸ்ல வந்துருவேன் ப்ரோ. ஒரு நிமிஷம். சைன் இன்டு சைன் 5 சைன் என்ன போட்டிருக்கு? சைன் சைன் ஓகே. இப்படி ஒரு சம் இருக்கு. எப்படின்னா y is equal to sin into sin into sin x. இப்படி இருக்கு.
இப்படி இருந்தால் இதை எப்படி பண்ணலாம்? இதுதான் கொஸ்டினே ப்ரோ. இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது யூவி மெத்தடா இது? ம் யூவி மெத்தடா? யூவி மெத்தட். ஏன் யூவி மெத்தடு? ஏன்னா எல்லாமே ஒரே இதுல முடிஞ்சது, டிவைட் எதுவுமே இல்லையே. வி யூ பை வினா டிகிரி டிவைட்ல தான் வரணும். ம் அப்போ நீ சொல்கிறது யூவி மெத்தட் தானே? நான் சொல்றது யூவி ப்ரோ, யூ டிவைட் வி இல்ல. அப்போ அதான் யூவினாலும் நான் என்ன சொன்னேன், யூவினா மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் இருக்குன்னு சொன்னான்ல. ஓ அப்படியா ம் ப்ரோ? மல்டிபிளிகேஷன்ல எக்ஸ்ல தான் யூவியா ப்ரோ? ஆமாம். இப்போ டிவைட் எக்ஸ்னா தான் யூ பை வியா? இங்கே என்ன இருந்துச்சு, இங்கே ஒரு எக்ஸ் இருந்துச்சு, இங்கே ஒரு எக்ஸ் இருந்துச்சு, மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு. ஒரு எக்ஸ் ப்ரோ, மல்டிபிளிகேஷன் எக்ஸ்னா எனக்கு புரியல ப்ரோ எப்படின்னு. அதாவது இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, ஓ புரியுதா? ஓகே. இந்த எக்ஸ் ஒன்று இந்த அப்போ இது யூவி கிடையாது. யூவி கிடையாது, இல்லை இதுவும் யூவி தான். ஏன்னு சொல்கிறேன், அது ரீசன் வந்து அது கிடையாது. ஏன்னா இதை பாரு, இது வந்து சைன் எக்ஸ்ன்னு உள்ள இருக்கா, இங்கே ஒரு எக்ஸ்டம் இருக்கு கரெக்டா, இங்கே ஒரு எக்ஸ்டம் இருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்கு, சைன் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு இருக்கா. அப்போ இதுவும் லிட்டரலாக என்ன தான் போக போகுதுன்னா எக்ஸுக்கு தான் போக போகுது, இந்த சைனும். இது என்ன இருக்கு பாரு, சைன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா. அப்போ இதுவும் என்ன போக போகுதுன்னா இதுவும் எக்ஸுக்கு தான் போக போகுது. அப்போ சைன் எக்ஸ். இதுலேயுமே மல்டிப்ளிகேஷன்ல 3 எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எங்கேயுமே என்ன போட போறோம்னா யூவி மெத்தட் தான் போட போறோம். எப்படி போடுறேன்னு சொல்றேன், ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா இந்த சைன் எக்ஸ்ன்னு ஒரு ப்ரோ டேர்ம் இருக்கா. இதெல்லாம் கொஸ்டின் தான் ப்ரோ சொன்னா ப்ரோ. ஆமா, இந்த உள்ளக்க ஒரு சைன் எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்கா. இந்த சைன் எக்ஸை நான் என்ன ஆமா. எடுத்துக்கிறேன், வின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, விஏ சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, சைன் எக்ஸை வின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போ இந்த வெளியே உள்ள இந்த இந்த ஒரு டேர்ம் இருக்குல்ல, அதாவது இந்த ரெண்டாவது டேர்ம், இந்த ரெண்டாவது டேர்முக்குள்ள என்ன இருக்கு, சைன் எக்ஸ் இருக்கு. இந்த சைன் எக்ஸ் பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், சைன் வின்னு எடுத்துக்கலாமா. இந்த இந்த இடத்துக்கு பதிலாக வீன்னு போட்டுக்கலாமா. ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி வீன் எடுத்துட்டோம் சைன் எக்ஸை. அப்போ இந்த இடத்த மட்டும் சரி. சப்ஸ்டிட் பண்ணி வீன்னு போட்டுக்கலாமா. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு யூன்னு ஒரு டேர்ம் எடுத்து அந்த டேர்ம் நான் சைன் வீன்னு போட்டுக்கிறேன். சைன் வீனா என்ன, வீனா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைன் எக்ஸ் வந்துருமா. ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், அப்படிதான் பண்ணுமா ப்ரோ? அப்படிதான் எல்லா கொஸ்டினுக்கும் அப்படிதான் ரிவர்ஸ். பண்ணுவான் இங்கே நம்ம ரிவர்ஸ் இந்த கொஸ்டின் ஒரு இங்கே வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து எல்லா கொஸ்டினும் இப்படி தான் பண்ணுமா, அதே சேம் மெத்தட் தான் ஃபாலோ ஆகுமான்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லா கொஸ்டினும் வேற வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ இங்கே பாரு, இந்த இதை சைன் உள்ளக்க தான் நம்ம எழுதிட்டோமே, இதை மொத்தமாக என்ன எழுதிட்டோம், யூன்னு எழுதிட்டோம்ல. ஸோ என்ன எழுதிடலாம், இங்கே சைன் யூன்னு எழுதிடலாம். இப்போ பாரு, ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் யூன்னு இருக்கு. யூக்கு பதிலாக நீ என்ன போடுவ, சைன் வின்னு போடுவ கரெக்டா. அப்போ சைன் ஆஃப் சைன் வின்னு வந்துடும். அப்போ விக்கு பதிலாக என்ன போடுவ, சைன் எக்ஸ்னு போடுவேன். அப்போ சைன் எக்ஸ் வந்துருமா. கரெக்டாயிடுச்சா. ப்ரோ? இல்ல ப்ரோ, புரியல ப்ரோ. என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. அதாவது இங்கே பாரு, இப்போ நான் இந்த இல்ல யூ ப்ரோ, ஏன் ப்ரோ நீ அங்க ஏன் ப்ரோ ப்ரோ எனக்கு என்ன புரியுதுன்னா, நீ வந்து சைன் எக்ஸ வந்து வீன் எடுத்துக்கிட்ட ப்ரோ, அது ம் புரியுது. ம் அது ஓகே. அது ம் ஏன்னா வீன் நம்ம கன்சிடர் பண்ணி அதை எடுத்துக்கிறோம். இப்ப ம் சைன் ஏன் ப்ரோ யூன் வீன் எடுத்த ஆ இன்னொரு சைன்? அது வந்து நான் இங்கே வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்கே என்ன இருக்கு, சைன் இருக்கு கரெக்டா, இந்த இடத்துல சைன் இருக்கு. இந்த சைன் எக்ஸ்க்கு நான் என்ன எடுத்தேன், இந்த சைன் எக்ஸ்க்கு நான் என்ன எடுத்தேன், வீன் எடுத்துருந்தேன். அப்போ இந்த இடத்துல நான் வி போட்டால் இங்கே உள்ளக்கு என்ன இருக்கு, எனக்கு சைன் வி இருக்கா. இப்போ இந்த ஆமா. சைன் வியை நான் யூன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, சரி. சரி. இப்போ இது வந்து என்னது, சைன் வி மொத்தமா என்னது யூவா, இந்த சைன் வி மொத்தமா யூ. மிச்சம் என்ன இருக்கு, சைன் இருக்கா. இப்போ சைன். சைன் யூ, இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். புரிஞ்சதா. சரி. இப்போ என்ன பண்ண போறேன்னா மூணுத்தையும் சைமில்டேனியஸாக டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா, மூணுத்தையுமே என்ன பண்ண போறோம்னா அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா, ப்ரோ ஒரே நிமிஷம், y is equal to திருப்பி ஏன் ப்ரோ சைன் யூ போட்ட? இந்த கொஸ்டின் மொத்தமா நம்ம கடைசியா எனக்கு இதுதானே தெரியணும், இதை ஓ தான் சரி. டிஃபரன்ஷியேட் பண்ணணும் கொஸ்டின்ல சரி கடைசியா. ஓகே ஓகே ஓகேவா, ஓகே. இந்த கொஸ்டின்ல மெயினா என்ன தெரியணும்னா எனக்கு dy/dx தெரியணும். இது யூவி மெத்தட்னு கேட்டா யூவி மெத்தட் கிடையாது. ஆனா யூவி மாறி இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். இந்த ஃபார்முலா எப்போ மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம்னா ரெண்டு இது மல்டிபிளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். ஆனா இங்கே யூவி யூஸ் பவர்ல பண்ணுவோம். ஒண்ணு, நடுவுல ஒண்ணு. அது பவர்ல பவர்ல ஒன்று ஒண்ணு, நடுவில் இதுல ஒன்று ஒண்ணு. இல்லை, இப்படி கூட இருக்கலாம். எக்ஸ் இன்ட்டு இன்னொரு எக்ஸ்ன்றதான் நம்ம போட்டுரும். ஆமாம், பவரில் இருந்தால் தான் மெயினாக யூஸ் பண்ணும். ஓகே தான், கரெக்ட் தான். இப்படி இருக்கும், எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் லாக் எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இப்படி வருது. இப்படி இருந்தாலும் நீ யூவி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா யூவி, டிவைடில் வந்துச்சுன்னா யூ/வி. இதில் நம்ம யூவி யூஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த மெத்தட் கிடையாது. ஓகேவா, சரி. இப்போ நம்ம அல்டிமேட் எய்ம் என்னன்னா இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, அதாவது ஒய் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஒய் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஒய் டேஷ்னா என்ன, ஒய் எப்பவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dxன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒய்யை எப்போ dx. டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் எக்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட், ஒய்யை எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் dy/dx மாறிடும். ஓகேவா,
இந்த dy பை dx தான் நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மூணுத்தையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? நான் இந்த ஒய்யை யூ வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறேன். அப்போ dy பை என்ன வரும், du இஸ் ஈக்குவல் டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா காஸ். அப்போ என்ன ஆயிரும், காஸ் யூ. dy பை d வந்து காஸ் யூ போட்டாச்சா? அடுத்து இங்க என்ன பண்ண போறேன், யூவை v வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ du பை dv. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் v. இந்த இடத்துல v ஏ x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா dv பை dx ஆகும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல காஸ் x வரும். கரெக்டா? ஓகே. ஃபைனலா உனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், dy பை dx கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3 டேர்ம், இந்த டேர்ம் இருக்குல்ல, இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாரு. dy பை du இன்டூ du பை dv இன்டூ dv பை dx நம்ம கண்டுபிடிச்ச 3 டேர்ம். கரெக்டா? இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், இங்கே dv கேன்சல் ஆயிருமா, இங்கே du கேன்சல் ஆயிருமா, கடைசியில் என்ன இருக்கு, dy பை dx. இதுதான் நம்ம என்ன இதுதான் கண்டுபிடிக்க வேண்டியது. கரெக்டா? அப்போ dy பை dx கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அப்போ dy பை dx கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும், காஸ் யூ இன்டூ காஸ் வி இன்டூ காஸ் எக்ஸ். கரெக்டா? இப்போ இதுதான் யாரும் உன்னோட dy பை dx. கரெக்டா? dy பை dx இஸ் ஈக்குவல் டு காஸ் யூ இன்டூ காஸ் வி இன்டூ காஸ் எக்ஸ். இப்போ என்ன பண்ணா, இந்த சைடு எப்பவுமே நீ அசியூம் பண்ண தருமா ஒரு டேர்ம் யூவிலாம் நீயா அசியூம் பண்ணது. கரெக்டா? யூவிலாம் நீயே கொண்டு வந்தது சம்முக்குள்ள. இந்த சம்முல யூவி எங்கேயா இருந்துச்சா கொஸ்டின்ல கிடையாது. இப்போ நம்ம நார்மலா சைன் எக்ஸ் இந்த மாதிரி 2 சைன் கொடுத்தானா நம்ம நார்மலா நம்ம இப்படிதான் எடுத்துக்கணுமா, இல்ல எப்படி வேணா எடுத்துக்கலாமா? இது இந்த சம் இந்த மெத்தட்ல அது உனக்கு நிறைய சம் போட உனக்கு பார்க்க புரியும். அப்படிதான் சொல்ல முடியும். எல்லா சம்மும் ஒரே மெத்தட்லாம் ஃபாலோ ஆகாது கன்ஃபார்ம். ஓகேவா? அப்பப்போ என்ன தோணுதோ இது அந்த லாஜிக் தகுந்தாலும் பண்ணணும். இந்த சம் ஆமா, எல்லா சம்மும் வேற மாதிரி தான் வரும். இப்போ இந்த சம் வேற மாதிரி இருந்துச்சா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம் அது ஒரு மாதிரி இருந்துச்சா. கரெக்டா? இதுல இதை யூன் எடுத்தோம், இதுக்கு ஒரு ஒயிலாக யூன் எடுத்தோம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சும்மா போயிட்டு ஸ்டெப் மட்டும் போட்டு விட்டுருவாங்க. சரி, இப்போ என்ன சொன்னா மார்க் போடுவாங்க. நீ மேக்ஸிமம் ஓரளவு டிஃபரன்ஷியேட் பண்ணி தானே மார்க் போடுவோம். ஓகேவா? இப்போ என்ன எடுத்துருக்கோம், இந்த யூவிலாம் இந்த கொஸ்டினுக்குள்ள நம்ம கொண்டு வந்தது. கரெக்டா? கொஸ்டின்ல இல்லை. அப்போ என்ன பண்ணோம், ஆன்சர்லையும் யூவி இருக்கக்கூடாது. கரெக்டா? அப்போ என்ன பண்ணோம், விக்கு பதிலாக என்ன எடுத்தோமோ அதை சப்ஸ்டிட் பண்ணும். யூக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கோம், சைன் வின்னு எடுத்துருக்கோமா. அப்போ என்ன பண்ணிடுறோம், காஸ் யூன்னு இருக்கு, யூக்கு பதிலாக என்ன பண்ணோம், சைன் வி சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து காஸ் வி இருக்கு, விக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், சைன் எக்ஸ் இருக்கு. அப்போ காஸ் இன்டூ சைன் எக்ஸ். அடுத்து மிச்சம் உள்ள காஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். திருப்பி இந்த இடத்துல ஏதாவது யூவி இருக்கா, இருக்கு, இங்கே ஒரு வி இருக்கு, இந்த விக்கு பதிலாக என்ன பண்ணணும், சைன் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும்னா காஸ் இன்டூ சைன் இன்டூ சைன் எக்ஸ் விக்கு பதிலாக. ஓகேவா? இது முடிச்சுட்டு இன்டூ காஸ் இன்டூ சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். இதெல்லாம் ஈஸியாக 4 மார்க்கில் கேட்டு போயிடுவோம் டப்புன்னு. புரிஞ்சதா? முடிய போகுது. ஓகே. அடுத்த சம் வந்து போடுறேன். சேவ் பண்ணிடுவா வரேன் ப்ரோ. ஓகே.